ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போடுறதுக்கு மிக முக்கிய காரணம் ராஜஸ்ரீ அப்புறம் ஸ்ரீதேவி அப்படின்ற 2 பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்க மிஷினில் நூல் கட் ஆகிடுது, அப்புறம் பாபின் கேஸில் துணி இழுத்துக்குது பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேங்க. ஏன்னா மிஷினில் நம்ம தைக்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வருங்க. அதுவும் பிகினர்ஸாக இருந்தால் ரொம்ப வருங்க. அதுவும் பயமாக வேற இருக்குங்க. முதல்ல மிஷினை யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னும் போது ரொம்ப பயமாக இருக்கும். அதோடு இல்லாமல் நம்ம தைக்க உட்காரணும்னாவே முதல்ல வர ப்ராப்ளமே நூல் அறுந்து போகிறது தாங்க. அடிக்கடி நூல் அறுந்து போயிடும், இல்லை ஊசி உடஞ்சிடும். இதுதான் மெயின் ப்ராப்ளமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்டிச்சஸில் மேல் தையலும் சரியாக வராது, கீழ் தையலும் சரியாக வராது. அப்புறம் பாபின் கேஸில் துணி இழுத்து பிடிச்சிக்கோங்க. இப்படி பல ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றது ஏன், இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்குண்டான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய எல்லா டவுட்ஸும் இதில் கிளியர் ஆகிருக்குங்க. நூல் ரொம்ப தரமான நூலாக நம்ம முதல்ல செலக்ட் பண்ணணுங்க. ஏன்னா குவாலிட்டி கம்மியாகவோ திக்னஸ் கம்மியாகவோ இருந்தால் அந்த நூல் தைக்கும் போது அடிக்கடி அறுந்து போகுங்க. நான் யூஸ் பண்ணுறது இந்த நூல் தாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேங்க இந்த கம்பெனி. அதோடு இல்லாமல் இதுலேயே காட்டன் வருதுங்க. காட்டன் த்ரெட்டு வரும்போது அது என்ன ஆகுன்னா அடிக்கடி நூல் அறுந்துக்குங்க. நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக தைக்க ஆரம்பித்தாவே போதுங்க, பட்டன் நூல் அறுந்துடும். அதனால் கொஞ்சம் பாலித்தீன் மிக்ஸ் பண்ண மாதிரியான நூலாக இருந்தால் அது கொஞ்ச நாள் நல்லா உழைக்குங்க. நம்ம தைக்க ஆரம்பித்தா எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். அடுத்ததாக நூல் அருந்துக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் ஊசி. இந்த ஊசி 4 நம்பரில் வருதுங்க. நம்பர் 11, அப்புறம் 14, அப்புறம் 16, அப்புறம் 18. இந்த 11ன்றது ரொம்ப மெலிசான துணிங்க. ரொம்ப திக்னஸ் கம்மியான துணி, ஃபைன் துணியாக இருந்தால் அதுக்கு 11 யூஸ் பண்ணணுங்க. 14 நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, நார்மலாக ஸ்டிச் பண்ண போகிற ஒரு ரஃப் யூஸுக்கோ இல்லை நார்மலாக ப்ளவுஸ் அந்த மாதிரியான ரன்னிங் ஸ்டிச்சஸ்க்கு இதுக்கெலாம் 14 யூஸ் பண்ணுவாங்க. 16 and 18 ஹெவி கிளாத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணுங்க. ஜீன்ஸ் அப்புறம் பெட்ஷீட் இந்த மாதிரியான திக்னஸ் துணிக்கு நம்ம இதை, அப்படியே இல்லைன்னா நம்ம 2 மடிப்பு இல்லை 3 மடிப்பு மடித்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்ம ஊசியை மாற்றி 16 இல்லைன்னா 18 யூஸ் பண்ணால் நம்ம நூல் அறுந்து போகாமல் இருக்குங்க. இந்த ஊசியோட யூசஸும் தெரிஞ்சுக்கிட்டால் தாங்க நூல் மிஷினில் ஏன் அறுந்து போகாமல் இருக்கிறதுக்கும் இதெல்லாமும் ஒரு ரீசனாகவும் இருக்குங்க. அடுத்ததாக ஊசி வளைஞ்சி இருந்தாவோ, மிஷினில் ஊசி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஊசி அடிமுனை வளைஞ்சி இருந்தால் நூல் அறுந்து போகுங்க. ஸ்டிச்சஸும் ஒழுங்காக வராதுங்க. ஊசி சரியான பொசிஷனில் வச்சுருக்கோமா அப்படின்றதும் நம்ம செக் பண்ணணுங்க. அப்படி மாறி இருந்தாலும் நூல் அறுந்து போகுங்க. ஸ்டிச்சஸ் மேல் தையல் சரியாக விழாதுங்க. இதெல்லாமும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அடுத்ததாக நம்ம நூல் கோக்கணுங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி நான் நூல் கோத்துட்டு வரேன். இதில் இருக்கிற அந்த த்ரெட் டென்ஷன், இப்போ நம்ம கரெக்டாக நூல் கோத்துட்டாங்க. இங்கே இருக்கிற த்ரெட் டென்ஷன் நம்ம கரெக்டாக பார்க்கணும். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நூல் அறுந்து போகிறதுக்கு உண்டான ரீசன். ஏன்னா இந்த த்ரெட் டென்ஷன் ரொம்ப டைட்டாக இருந்தாலோ ரொம்ப லூஸாக இருந்தாலோ நமக்கு தையல் சரியாக விழாதுங்க. மேல் தையல் கண்டிப்பாக சரியாக விழாது. அதோடு இல்லாமல் நூல் அறுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப டைட்டாக இருந்தால் கண்டிப்பாக அறுத்துக்கோங்க. ரொம்ப லூஸாக இருந்தால் தையல் சரியாக விழாதுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த த்ரெட் டென்ஷன் நம்ம நூல் கோக்கும் போது ஊசியில் நூல் கோக்கணுங்க. என்னோடய மிஷினில் நீடில் த்ரெட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நான் நூல் கோத்துடுறேங்க. ஆனால் சில மிஷினில் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்காது. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம தனியாக ஒரு நீடில் த்ரெட்டரை வாங்கிக்கலாம். இது பாருங்கள், இதில் ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்குது. இதை நம்ம இந்த கம்பியை தான் நம்ம இப்போ ஊசியோட பின்பக்கத்துலேருந்து நூல் கோக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. இதை பாருங்கள், நான் பின்பக்கம் ஊசியோட பின்பக்கமாக இதை உள்ளே கோக்குறேங்க. அந்த ஓட்டை வழியாக நம்ம உள்ளே விட்டு வெளியில் எடுக்கும் போது இப்போ கம்பி முன்பக்கம் இருக்கும். அந்த கம்பி ஹோல்ஸ் இருக்கிற அதுக்குள்ளே நம்ம நூல் கோக்கணுங்க. இப்போ நான் ஊசியில் உள்ளே விட்டுட்டேன். இப்போ அந்த நூலை கோக்குறேன் பாருங்கள். இது உள்ளே அந்த கம்பிக்குள்ளே விட்டு அந்த கைப்பிடி பின்பகுதியாக ஊசியோட பின்பகுதியிலேருந்து நம்ம இழுத்தோம்னா நூல் ஊசியில் கோத்துக்கோங்க.
அவ்வளோதாங்க, வந்துடுச்சு. இப்போ நம்ம இது மூலிமா ரொம்ப ஈஸியாக நம்ம நூல் கோத்துடலாங்க. இதுவும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. மேல் பகுதியில் நான் சொன்ன விஷயம் எல்லாம் சரியாக இருந்தால் தைக்கும் போது எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ நான் இது ஒரு சின்ன துணி வச்சு நான் தைச்சி காட்டுறேன் பாருங்கள். தைச்சி முடித்த உடனே கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணோம்னா, ஏன்னா நூல் வந்து கடைசியாக கொஞ்சமாக தான் இருக்கும். இப்போ கட் பண்ணோம்னா உடனே வந்து ஊசி வழியாக நூல் வெளியில் வந்துடுங்க. நான் இந்த அளவுக்கு நூல் விட்ட பிறகு கட் பண்ணால் அடுத்த தையல் போடும்போது கண்டிப்பாக ஊசிலேருந்து நூல் வெளியில் வரவே வராதுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது கீழ்ப்பகுதி, அதாவது பாபின் சைடுங்க. இப்போ நான் சொன்ன மேலே நூல், த்ரெட் டென்ஷன், ஊசி இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்குன்னா மேல் பகுதியில் போடுற தையல் எப்பவுமே வந்து சரியாக வருங்க. அதே சமயம் மேல் பகுதியில் இருக்க ஊசியும் உடையாது, நூலும் அறுந்து போகாதுங்க. அடுத்ததான் நம்ம இப்போ வந்து கீழ்ப்பகுதி பாபின் பார்க்குறோங்க. இந்த பாபினில் வந்து மெயினாக பார்க்கணுன்னா பாபினில் கரெக்டான பாபின் கேஸ் போடுறோமா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணுங்க. இந்த மாதிரி நூல் வந்து இப்படி போட்டு இது வழியாக இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம இப்படி எடுக்கிறோம். இதுதான் பாபின் வந்து நம்ம நூல் விடுற மெத்தடுங்க. இப்படி நம்ம விடும்போது இந்த நூல் வந்து கரெக்டாக வந்துடுச்சுன்னா இந்த பாபின் கேஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. இதுவே கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னா சின்னதாக ஒரு நெட்டு கொடுத்துருக்காங்க. அந்த நெட்டை வந்து டைட்டாக இருந்தால் லூஸ் பண்ணி விடணும். இதுவே லூஸாக இருந்தால் லைட்டாக இதை வந்து டைட் பண்ணணும். இப்படி டைட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம இழுத்து பார்க்கும்போது நூல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஈவனாக வருதா அப்படின்னு பார்க்கணுங்க. இது பார்த்துட்டு இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணணுங்க. பாபின் கேஸ் உள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல ஏதாவது டஸ்ட்டு இருக்கா இல்லை நூலெல்லாம் ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணுங்க. அப்படி இருக்குன்னா நம்ம ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணணுங்க. இதை பாருங்கள், இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணணுங்க. அப்படி பண்ணும்போது சின்னது பாருங்கள், சின்னதாக நூல் அதெல்லாம் வெளியில் வந்துடுங்க. பிளாக் கலரில் இங்கே 2 லாக் இருக்குங்க. இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு இதை நம்ம எடுத்தோம்னா இது 2ம் வந்துடுங்க. இதையும் அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிடணுங்க. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது பாருங்கள். இதை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே வச்சிடணும். இப்போ இந்த நம்ம நகர்த்தி விட்டோம் இல்லைங்களா, அந்த 2 லாக்கை இப்படி நம்ம இதை லைட்டாக இப்படி பிடிச்சிக்கணுங்க. பிடிச்சிட்டு இப்படி நம்ம லாக்கை ஃபிக்ஸ் பண்ணணும். இதை நம்ம பிடிக்காமல் பண்ணும்போது இது வெளியில் வந்துடுங்க. அதனால் இதை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம 2 லாக்கும் போடணும். பாபின் கேஸை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாங்க. இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த ஃபுட் பிளேட்டு இதை நம்ம எடுக்கணும். இங்கே 2 நெட்டு கொடுத்துருப்பாங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி மிஷினை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுட்டு இருந்தோம்னா மேல் தையல் கீழ் தையல்னு இல்லைங்க, எல்லாமே நல்லா வரும். இதை பாருங்கள் இவ்வளோ டஸ்ட்டு. இதை தொடச்சிட்டு நார்மல் ஃபுட்டையும் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணும். வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன், உங்களுக்கு காட்டணுன்னு. இதில் லைட்டாக நம்ம ஆயில் விடணுங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டால் போதுங்க. மற்ற இடத்துலலாம் நான் இதுவரையிலும் விட்டதில்லைங்க. இந்த இடம், இந்த பாபின் கேஸ் இந்த இடத்துல இந்த பார்ட்டில் நான் கொஞ்சமாக ஆயில் நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் விடுவேங்க. அதே மாதிரி இந்த இடத்துல லைட்டாக நான் ஆயில் விடுவேங்க. அப்படி விடும்போது நூல் வந்து இழுத்துக்காமல் அப்படியே டைட்டாக இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக வரும். இந்த இடம் மட்டும்தாங்க நான் ஆயில் விடுவேன். இப்போ நம்ம எடுத்த இந்த பிளேட்டை இதிலே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இது பிகினர்ஸாக இருந்தால் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் நீங்கள் யோசித்து இதை மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேல் பகுதியாக இருந்தாலும் சரி கீழ்ப்பகுதியாக இருந்தாலும் நூல் அறுந்து போகாதுங்க. மிஷினும் ஸ்மூத்தாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரெண்டு பக்கமும் தையல் நீட்டாக இருக்குது.
இந்த மாதிரி தாங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க, ஸ்டிச் ரொம்ப நல்லா வரும், நம்மளால் நல்லா தைக்க முடியும். நீங்கள் மேலே வந்து த்ரெட்டை மேல் பகுதியும் கீழ் பாபினில் எப்படியெல்லாம் வந்து நூல் அருந்து போகாமல் இருக்கணும்னா நான் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதோடு இல்லாமல் ராஜலட்சுமி அப்படின்றவங்களும் கேட்டிருந்தாங்க, பாபின் கேஸில் வந்து துணி வந்து இழுத்து பிடிச்சிக்குதுன்னு வந்துங்க. மோஸ்ட்லி வந்து துணி இங்கே பாபின் கேஸில் வந்து துணி மாட்டிக்கும். பாபின் கேஸில் நம்ம சரியான முறையில் பாபினை வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால தாங்க அந்த துணி வந்து மாட்டிக்குது. ஏன்னா வந்து உள்ளே இருக்கிற செட்டு வந்து அப்படியே வெளியில் விழுந்துருக்குங்க. அப்போ என்ன பண்ணோன்னா துணி இழுத்து பிடிச்சிக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டான பொசிஷனில் சரியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் இந்த ப்ராப்ளம் வராதுங்க. ஊசி வளைஞ்சிருந்தாலும் ஊசி சரியான முறையில் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தாலும் அப்போ துணியில் வந்து தையல் சரியாக விழாதுங்க. அதே சமயம் நூல் வந்து அருந்தருந்து போகும். 11ன்ற ஒரு நீடில் வந்து நம்ம ஜீன்ஸுக்கு போட்டோம்னா கண்டிப்பாக ஊசி உடஞ்சி போயிடுங்க. அதே மாதிரி ரொம்ப சின்னதான ரொம்ப மெலிசான ஒரு துணி, இப்போ வந்து நெட்டட் கிளாத்துன்னும் போது நெட்டட் கிளாத்து இதில் தைக்க முடியாதுங்க. இந்த பனியன் கிளாத்தாக இருந்தாலும் தைக்க முடியாதுங்க. பனியன் கிளாத்தை வந்து நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேங்க. இதை பாருங்கள், இது நம்ம தைக்கும் போது ஸ்டிச்சஸ் சரியாக விழாதுங்க. பாருங்கள், நான் கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது ஸ்டிச்சஸ் சரியாக விழலை. நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாருங்கள், நூல் வந்து வெளியில் அப்படியே வந்துடுச்சு, சரியாக நம்மளால் தைக்க முடியல, இப்படி வெளியில் வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து பனியன் கிளாத்தை நம்ம தைக்கணுன்னா ஊசியை வந்து நான் 11ல் வச்சுருக்கேங்க. அப்படி 11ல் மாற்றும் போதே டைரெக்டாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம கீழே வந்து ஒரு பேப்பர் வச்சுக்கணுங்க. இங்கே மிஷினில் ஒரு பேப்பர் வச்சு அது மேலே நம்ம துணியை வைக்கணுங்க. இந்த இடத்துல நான் டக் போட போகிறேன். இதுக்கு கீழே வந்து நான் பேப்பர் வச்சுருக்கேங்க. உங்களுக்கு தையல் தெரியணுன்றதுக்காகவே நான் வந்து ப்ளூ கலரில் போட்டிருக்கேன் நூலை. இப்போ பாருங்கள், தையல் நல்லா விழுந்திருக்கு. பேக் சைட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை இப்படியே எடுத்துடணும். இப்போ பாருங்கள், தையல் நல்லா விழுந்திருக்கா. பனியன் கிளாத்தாக இருந்தால் துணி பின்னாடி இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சிங்கன்னா பனியன் கிளாத்லேயும் வந்து தையல் நல்லா விழுங்க. இந்த மாதிரி சாஃப்ட் கிளாத்தாக இருந்தால் இந்த மாதிரி பேக் சைட் வந்து பேப்பர் வச்சு நீங்கள் தைக்கும் போது ஈஸியாக தைக்க முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.